பிரேஸ் லாட். நான் இப்போ உங்களுக்கு நான் நேற்று வந்து பைபிள் ஸ்டடி போனேன். அதுலேருந்து எனக்கு கூட தெரிஞ்சுக்கிற இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆவின் கைது 9 நினச்சேன். அப்படி இல்லைன்னு பாஸ்டர் வந்து அன்பு 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 வந்தால் சந்தோஷம் வரும். அன்பு வந்தால் அன்புலே நம்மளுக்கு எல்லாமே வரும். அன்பு வந்தால் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிக்குதா. அதுக்கு எனக்கு ரொம்ப டச்சபிளாக இருந்தது. பிரேஸ் லாட். நான் இப்போ உங்களுக்கு நான் நேற்று வந்து பைபிள் ஸ்டடி போனேன். அங்கேருந்து நான் தெரிஞ்சுக்கொள்ள பைபிள் விஷயம் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆவின் கண்ணில் நான் வந்து 9 தான் நினச்சேன். அப்படி இல்லை, அன்பு இருந்தால் அது எல்லாமே நம்ம இருக்கும். அன்பு சந்தோஷம், அன்பு சந்தோஷம். அன்பு வந்தால் சமாதானம், அன்பு தயவு, அன்பு வந்தால் நற்குணம், அன்பு வந்தால் விசுவாசம், அன்பு வந்தால் சாந்தம். இது எனக்கு மனசு டச்சபிளாக இருந்துச்சு. ஓகே. அப்போது வேறு என்னெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அதில் நீ வேறு என்னெல்லாம் கற்றுக்கணும்? சரி, எதை கடன் வாங்கணும், எதை மட்டும்தான் கடன் வாங்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க? அன்பு. அன்பு தவிர வேறு எதுவுமே கடன் வாங்கக்கூடாது. வெரி குட். அப்புறம் அந்த கட்டளை பற்றி சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த கட்டளை எப்படி பிரித்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 10 கட்டளைகளை. தேவனுக்கும் மனுஷனுக்கும் 1லேருந்து 4 வரை, மனுஷங்களுக்கும் 5லேருந்து 10 வரை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. வெரி குட். சரி, இப்போது நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க? யாரை தான் நம்ம ஃபாலோ பண்ணி அவங்கள பார்த்து தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யாரை பார்த்து ஃபாலோ பண்ணி வாழணும்? இயேசுவை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஃபாலோ பண்ணி வாழணும். சரி, நமக்கு வந்து இந்த உலகத்தில் ஒரே சத்துருனா எனிமி ஒருத்தர் தான் இருக்காரு, ஒருத்தர் தான் இருக்கான், ஒரே சத்துரு தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களா? அந்த சத்துரு யாரு? பிசாசு. வெரி குட். சரி, அந்த காலத்தில் எதனால் அபிஷேகம் பண்ணாங்க? அது இப்போ இந்த அந்த பழைய ஏற்பாடில் வந்து ஒன்று வச்சு அபிஷேகம் பண்ணாங்கல்ல. ஆனால் இந்த நம்ம இப்போ இருக்கிற வாழ்கிற காலத்தில் வந்து அதை வச்சு அபிஷேகம் இல்லை, அதை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணப்படலை அப்படின்னு சொன்னாங்க. அது எதை வச்சு? தைலத்தை வச்சு அபிஷேகம் பண்ணணும். வெரி குட். அப்புறம் இந்த அன்புக்கு அடையாளமாக சொன்னாங்களே, அன்புக்கு அடையாளம் அப்படின்ட்டு என்ன பண்ணாக்கா நீங்கள் ஏசப்பா வந்து நம்ம கூட இருக்காரு அப்படின்றத என்ன பண்ணோம் வெளிப்படுத்துறதுக்கு? கிறிஸ்டின்ஸ்க்கு எது அடையாளம்? இந்துஸ் வந்து பொட்டு வச்சா இந்துஸ், முஸ்லீம் வந்து பர்தா போட்டுன்னா முஸ்லீம், கிறிஸ்டினுக்கு அடையாளமே இல்லை. முஸ்லீமும் பொட்டு வைக்காமல் இருப்பாங்க, கிறிஸ்டினும் பொட்டு வைக்காமல் இருப்பாங்க. அப்போ கிறிஸ்டினுக்கு இன்னும் அடையாளம் இருந்தால், இன்னும் அடையாளம்னா அன்பு தான் கிறிஸ்துக்கெல்லாம் அடையாளம். வெரி குட், வெரி குட். அப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லி கொடுத்தாங்களே அபிஷேகம், அதை பற்றி. அபிஷேகம் அதுக்கப்புறம் எப்படி அபிஷேகம்னாக்கா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் இருந்தாக்கா அபிஷேகம் இருக்கும்? ஆவியானவர் இருந்தாக்கா நம்மளுக்கு அபிஷேகம் இருக்கும். எப்போ ஆவியானவர் நம்ம கூட இருப்பாரு? அன்பா இருக்கும்போது யார் இருப்பா? ஆவியானவர் இருப்பாரு. சரி, அன்பா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பா இருந்தா மற்றவங்க எல்லாருக்கும் மன்னிப்போம். வெரி குட். அப்போ நேற்று என்ன கற்றுக்கிட்ட நீ? நான் நேற்று வந்து இப்போ எங்கள் அம்மா கொஸ்டின் கேட்குறதெல்லாம் நான் கரெக்டாக ஆன்சர் சொன்னேன். அது வந்து என் மனசில் பதிஞ்சிச்சு, அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். தேங்க்யூ. வெரி குட். ஷேர் பண்ணாக்கா தான் மைண்டில் இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? சரி, குட், வெரி குட். காட் பிளஸ் யூ.